வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டில் உள்ள அனைத்து எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களும் போதுமான கச்சா எண்ணெய் கையிருப்புடன் முழு திறனுடன் இயங்கி வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குற்ற வழக்கு தொடர்பான விவரங்களை ஊடகங்களில் விளம்பரம் செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஆலங்கட்டி மழை மற்றும் சூறைக்காற்று காரணமாக மாநிலத்தில் 8 மாவட்டங்களில் 850 ஹெக்டேரில் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் புனித ரமலான் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடனும் கொண்டாடப்படுகிறது. ஆர்லின்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் தன்வி சர்மா இன்று ஜப்பானின் நொசோமி ஒகுஹராவை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் உள்ள அனைத்து எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களும் போதுமான கச்சா எண்ணெய் கையிருப்புடன் முழு திறனுடன் இயங்கி வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உள்நாட்டில் திரவ எரிவாயு உற்பத்தி சுமார் 40% அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து எந்த புகாரும் வரவில்லை என்றும் பொதுமக்கள் அச்சமடைந்து பொருட்களை வாங்க வேண்டாம் என்றும் அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் பதுக்கல் மற்றும் கள்ளச்சந்தையை தடுக்க நாடு முழுவதும் சோதனைகள் நடத்தப்பட்டு கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயற்கை எரிவாயு துறையை பொறுத்தவரை வீடுகள் மற்றும் போக்குவரத்து தேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு விநியோகம் சீராக பராமரிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் தொழிற்சாலைகளுக்கான பயன்பாடு முறைப்படுத்தப்பட்டுள்ளது. எல்பிஜி மீதான சார்பை குறைக்க நகர எரிவாயு விநியோக நிறுவனங்கள் PNG இணைப்புகளை ஊக்குவித்து வருகின்றன. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்கள் மீது நிலுவையில் உள்ள அல்லது தண்டனை வழங்கப்பட்ட குற்ற வழக்குகள் குறித்த விவரங்களை செய்தித்தாள்கள் மற்றும் தொலைக்காட்சிகளில் கட்டாயம் விளம்பரப்படுத்த வேண்டும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதற்காக தேர்தல் ஆணையம் பிரத்யேக படிவங்களை வரையறுத்துள்ளது. இதன்படி வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்ட 48 மணி நேரத்திற்குள் அல்லது வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு 2 வாரங்களுக்கு முன்பாக இவற்றில் எது முதலாவதாக வருகிறதோ அந்த தேதியில் விவரங்களை செய்தித்தாள்கள், சமூக ஊடகங்கள் மற்றும் கட்சியின் இணையதளங்களில் வெளியிட வேண்டும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். வேட்புமனுவை திரும்பப் பெறுவதற்கான கடைசி தேதிக்கு மறுநாள் தொடங்கி வாக்குப்பதிவு முடிவதற்கு 48 மணி நேரத்திற்கு முன்பாக 3 முறை வெவ்வேறு நாட்களில் இந்த விளம்பரங்களை வெளியிட வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். இந்த விதிமுறைகள் வேட்பாளர்களுக்கு மட்டுமின்றி அவர்களை சார்ந்த அரசியல் கட்சிகளுக்கும் பொருந்தும் என்றும் திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கு இடையே தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையிலான NR காங்கிரஸ் 16 இடங்களிலும், பிஜேபி 10 இடங்களிலும், அஇஅதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி தலா 2 தொகுதிகளிலும் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு NR காங்கிரஸ் தலைமை வகிப்பதாகவும் அக்கட்சியின் தலைமையில் தேர்தலை சந்திப்பதாகவும் புதுச்சேரிக்கான பிஜேபி மேலிட பொறுப்பாளர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இதற்கிடையே புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை மறுநாள் கடைசி நாளாகும். தொகுதி பங்கீடு உறுதி செய்யப்படாத நிலையிலும் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு என்றும் கருதும் தொகுதிகளில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். திமுக தலைமையிலான கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக மக்கள் நீதி மய்யம் தொடர்ந்து பேச்சுக்கள் நடத்தி வருவதாக அக்கட்சியின் தலைவர் திரு கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொகுதிகளின் எண்ணிக்கை என்பது இலக்கு அல்ல என்றும் அணியின் வெற்றிதான் முக்கியம் என்று கூறினார். ஆலங்கட்டி மழை மற்றும் சூறைக்காற்று காரணமாக மாநிலத்தில் 8 மாவட்டங்களில் 850 ஹெக்டேரில் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு திடீரென பெய்த ஆலங்கட்டி மழையினால் மதுரை, சேலம், தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த நெல், எண்ணெய் வித்துக்கள், சிறுதானியங்கள், பருத்தி மற்றும் கரும்பு ஆகிய வேளாண் பயிர்கள் சேதமடைந்தன. குறிப்பாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் அதிக அளவில் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாக மாநில அரசு
தெரிவித்துள்ளது. இதேபோல் கோயம்புத்தூர், ஈரோடு, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, நாமக்கல் மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் வீசிய சூறைக்காற்றுடன் கூடிய மழையினால் சுமார் 40 ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு இருந்த வாழை, சின்ன வெங்காயம், முருங்கை, தென்னை மற்றும் மலர்ச்செடிகள் உள்ளிட்ட தோட்டக்கலை பயிர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. வாக்காளரே வணக்கம், நீங்க வாக்களிச்சா நாடு செழிக்கும். வாக்காளரே வணக்கம், நீங்க வாக்களிச்சா நாடு செழிக்கும். வீட்டுக்காக எத்தனையோ கியூல நின்னாலும் நாட்டுக்காக நிக்கிற கியூவே பெருமையானதுங்க. ஓட்டு கியூவே பெருமையானதுங்க. வாக்காளரே வணக்கம், நீங்க வாக்களிச்சா நாடு செழிக்கும். ஏழை எளியோரும் மாற்றுத்திறனாளி ஓட்டு போட வாராங்களே. முடியாத முதியோரும் கிராமத்து மக்களும் தான் தவறாம ஓட்டு போடுறாங்க. இது நாடு தந்த உங்க உரிமை, ஜனநாயகம் காப்பது கடமை. நாடு முழுவதும் புனித ரமலான் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. 30 நாட்கள் நோன்பிருந்து இறைவனை தொழுது ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் வழங்கி இந்நாளை இஸ்லாமியர்கள் கொண்டாடி வருகின்றனர். இந்நாளை முன்னிட்டு சென்னை தீவுத்திடல், திருவல்லிக்கேணி, பெரிய மசூதி மற்றும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளி வாசல்களில் இன்று காலை சிறப்பு தொழுகைகள் நடைபெற்று வருகின்றன. இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு உலக அமைதிக்காகவும் சகோதரத்துவத்திற்காகவும் தொழுகை செய்தனர். தொழுகைக்கு பின் ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். உலக டவுன் சிண்ட்ரோம் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கருவில் உள்ள சிசு வளரும் போதே குரோமோசோம் எண்ணிக்கையில் ஏற்படும் மாற்றத்தால் டவுன் சிண்ட்ரோம் என்ற மரபணு ரீதியிலான பாதிப்பு ஏற்படுகிறது. இயன்முறை மருத்துவம் மூலம் இந்த பாதிப்புகளை குறைக்க முடியும் என்று மருத்துவர் புண்ணியகோடி தெரிவித்தார். ஆண்டுதோறும் மார்ச் 21 உலக டவுன் சிண்ட்ரோம் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஆண்டின் கருப்பொருள் தனிமைக்கு எதிராக ஒன்றிணைவோம் என்பதாகும். டவுன் சிண்ட்ரோம் என்பது மரபு சார்ந்த ஒரு நோயாகும். 21வது குரோமோசோமில் அதிகப்படியான குரோமோசோம் இணைப்பின் காரணமாக இந்நோய் ஏற்படுகிறது. ஆகவே இந்நோய் ட்ரைசோமி 21 என்றும் அழைக்கப்படுகிறது. டவுன் சிண்ட்ரோம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் தலை சிறியதாகவும், கண் சிறியதாகவும், மூக்கு சப்பையாகவும், நாக்கு தடித்து மற்றும் பெரியதாகவும் இருக்கும். கை கால்கள் அதிகப்படியான வளைவுத்தன்மை இருக்கும். மேலும் இதயம், குடல் சார்ந்த நோய்கள் இக்குழந்தைகளுக்கு இருக்கும். உடல் மற்றும் மன வளர்ச்சியில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். இக்குழந்தைகளுக்கு உடல் வளர்ச்சி தாமதமாக ஏற்படும். பிசியோதெரபி மருத்துவம் இந்த குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற மூட்டுகளில் ஏற்படுகின்ற வளைவுத்தன்மையை குறைத்து தசைகளை வலுப்படுத்தி இந்த குழந்தைகளுக்கு நம்மை போல் அன்றாடம் செய்யக்கூடிய எல்லா விதமான வேலைகளையும் செய்ய இந்த மருத்துவம் மிக அதிகமான வாய்ப்புகளை வழங்குகிறது. சென்னை பூந்தமல்லியிலிருந்து கலங்கரை விளக்கம் வரை அமைக்கப்பட்டு வரும் மெட்ரோ ரயில் வழித்தடத்தில் பூந்தமல்லி, நசரத்பேட்டை இடையே பாலத்தின் உறுதித்தன்மை குறித்து கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி மையம் ஆய்வு செய்து வருகிறது. இருவரி செய்திகள். குவைத், சவுதி அரேபிய நாடுகளில் பல்வேறு இலக்குகளை குறிவைத்து ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியதாக ஈரான் அறிவித்துள்ளது. தெற்கு சிரியாவில் உள்ள ராணுவ தளங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளதற்கு கத்தார் கண்டனம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கட் மாவட்டத்தில் 2024ஆம் ஆண்டு மத்திய ரிசர்வ் காவல்படை முகாம் மீது நக்சலைட்டுகள் நடத்திய தாக்குதல் தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை புதிய குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை சார்பில் ஏலகிரியில் போக்சோ சட்டம் குறித்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடத்தப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டில் வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர்களை வணிக நோக்கத்திற்கு பயன்படுத்தியவர்கள் மீது உணவுத்துறை அதிகாரிகள் அபராதம் விதித்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் வாக்குப்பதிவு மையங்களில் உள்ள அடிப்படை வசதிகளை மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு மணிஷ் நரவானே நேற்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட வாகன சோதனையின் போது வாகனங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 21 லட்சம் ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். சென்னையில் 85 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தபால் வாக்கு அளிப்பதற்கான விண்ணப்ப படிவங்கள் வீடு வீடாக சென்று வழங்கப்பட்டு வருவதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு குமரகுருபரன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்தி.
ஆர்லின்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் தன்வி சர்மா இன்று முன்னாள் உலக சாம்பியனான ஜப்பானின் நொசோமி ஒகுஹராவை எதிர்கொள்கிறார். மற்றொரு அரையிறுதியில் இந்தியாவின் இஷாராணி பவுரா தாய்லாந்தின் பிச்சோமான் ஒப்பட்டானிபுத்தை எதிர்த்து விளையாடுகிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் உள்ள அனைத்து எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களும் போதுமான கச்சா எண்ணெய் கையிருப்புடன் முழு திறனுடன் இயங்கி வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குற்ற வழக்கு தொடர்பான விவரங்களை ஊடகங்களில் விளம்பரம் செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஆலங்கட்டி மழை மற்றும் சூறைக்காற்று காரணமாக மாநிலத்தில் 8 மாவட்டங்களில் 850 ஹெக்டேரில் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் புனித ரமலான் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. ஆர்லின்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் தன்வி சர்மா இன்று ஜப்பானின் நொசோமி ஒகுஹராவை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.